ஒரு கிராமத்தில் நடந்த உண்மை சம்பவம். ரோடு போடுவதற்காக ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு கான்ட்ராக்ட் விடப்பட்டது. அதில் ரோடு போடுவதற்கு ஊரில் உள்ள அனைவரும் தன்னுடைய நிலங்களை விட்டு கொடுக்கின்றார்கள். அப்படி விட்டு கொடுத்த போது அந்த ஊரில் ஒரு தனி நபர் மட்டும் என்னுடைய நிலத்தில் நான் விட்டு கொடுக்க முடியாது என்றும், இது என்னுடைய பட்டா நிலம் என்றும், இதில் நான் தான் முடிவு சொல்ல வேண்டும், நீங்கள் ஊரில் சொல்வதற்கு நான் கட்டுப்பட முடியாது என்றும் சொல்லிவிடுகிறார். சரி, அவரை விட்டுவிட்டு மற்றவர்கள் எல்லோரும் பேசுகின்ற பொழுது, பரவாயில்லை, நம்ம இடத்தில் போடுங்கள், மறுபடியும் பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லி அந்த ஒப்பந்தக்காரரிடம் நீங்கள் போடுங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். அவர்கள் மாத கணக்காக ரோடுகளை இருபுறமும் எல்லா நிலங்களிலும் போட்டு முடித்துவிட்டு அவன் நிலம் மட்டும் காலியாக இருக்கின்ற பொழுது மறுபடியும் அவரை கூப்பிட்டு, என்னப்பா, எங்கும் போட்டாச்சு, நீ இப்படி சொல்வது முறையல்ல, நாம் ஊருக்கு பலர் விட்டு கொடுத்து தான் ரோடு வந்திருக்கிறது, அதுபோல் நாமும் அடுத்த ஊருக்கு போகிற போது விட்டு கொடுப்பது முறைதான், அதனால் விட்டு கொடு என்று கெஞ்ச அவன் கராளாக முடியாது, என் நிலத்தை நான் தான் சொல்வேன், ஆகையினால் எக்காரணம் மட்டும் விட்டு கொடுக்க முடியாது என்று சொல்ல, அப்படி சொல்லும் வேளையில் ஊரில் உள்ளவெல்லாம் கூடி வா போய் பார்ப்போம் என்ன நடக்கிறது, எவ்வளவு போகிறது என்று சொல்லி அனைவரும் நிலத்திடம் செல்கிறார்கள். அப்போ நிலத்துக்குரியவரும் வருகிறார். அப்பொழுதும் சொல்கிறார்கள், ஏப்பா, இவ்வளவு போட்டு வந்த பிறகு நம்ம மாதிரி நிப்பாட்டலாமா, நீ இதில் எல்லாருக்கும் விட உனக்கு என்ன பெரிய பாதிப்பு வந்திருக்கிறது, அதனால் விட்டு கொடுப்பா என்று சொல்கிறார்கள். அவன் கராராக விட்டு கொடுக்க முடியாது என்று சொல்கிறான். எவ்வளவு கெஞ்சியும் பயனில்லை. உடனே அந்த ஊர் பெரியவர் சொல்கிறார், அவன் நிலத்தில் நின்று கொண்டு அவன் நிலத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறான், அதனால் அவனிடம் பேசி பயனில்லை, நீங்கள் அனைவரும் அவன் நிலத்தை விட்டு வெளியே போங்கள், அவன் இந்த நிலத்தை விட்டு வெளியில் யாரும் இடத்திலும் இடம் மிதிக்கக்கூடாது, அப்படி மிதித்தால் அவன் காலு கையை துண்டாயிடுங்கள் என்று சொல்லி மிரட்டி விட்டு அவர் போய் ஒரு இடத்தில் அமர்ந்து விடுகிறார். ஊர் மக்கள் அனைவரும் அந்த நிலத்தை அவன் நிலத்தை விட்டு வெளியில் சுற்றி நின்று சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது வெயிலில் வேர்க்க அனைவரும் இருக்க அவனும் வேறுத்து கிறுகிறுத்து போய் 1 மணி நேரம் கழித்து நீங்கள் எவ்வளவு வேணாலும் போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். சொன்ன அந்த நிமிடமே ஆட்களை வர சொல்லி அந்த ரோட்டை போட்டு முடித்து விடுவார்கள். ரோட்டினுடைய வேலை முடிவாகி பயனலாகி நடந்து விட்டது. ஆணவத்தால் வரும் கேடு இதை அறியாதிருப்பது சொனகட்ட மாடு என்ற பழமொழிக்கு பொருத்தமாக இந்த கதை நடந்துள்ளது.